Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷாஹி பன்னீர். ரொம்ப டேஸ்டான இந்த ஷாஹி பன்னீர் செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சின்னதாக ஒரு பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் முந்திரி பருப்பு தான் அதிகமாக சேர்த்துக்கணும், டேஸ்ட் கொடுக்கும் வேறு. அதனால் முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 வெங்காயம் நான் நெய்யில் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா உருகிட்டுருக்கு. இப்போது பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். காரம் இருக்காது, கலர் கொடுக்கும் நமக்கு இந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக வடிகட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். நல்லா சக்கையெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா. இப்போ கஸ்தூரி மேத்தி இது மேலே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர்களை சேர்த்துடலாம். பன்னீர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நம்ம முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. அது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.